ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு தீப்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் 23. ஸோ இந்த சம் வந்து எதை பேஸ் பண்ணது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கூட்டு வட்டியில் இரண்டாவது மாடல், அதாவது டே 9ல் வந்து நான் நடத்திட்டு இருந்தேன் இல்லைங்களா, கூட்டு வட்டியில் செகண்ட் மாடல், அரையாண்டுக்கு ஒரு முறை கூட்டு வட்டி கணக்கிடுதல், அதாவது காம்பவுண்ட் ஹாஃப் இயர்லி அப்படிங்கிற மெத்தட் பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ இன்றைக்கான டே 9ஓட டெஸ்ட்டில் உங்களுக்கு எக்ஸஸாக நான் கொடுத்துருந்தது இந்த ஒரு சம் தான், ஓகேங்களா. ஸோ அந்த ஒரு சம்க்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ தான் நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். ஸோ கொஷின் பாருங்கள், 10% ஆண்டு வட்டியில் அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் ரூபாய் 4400 ஆனது ரூபாய் 4851 எடுத்துக்கொள்ளும் நேரம் டேஸ் ஆகும். த டைம் டேக்கன் ஃபார் rupees 4400 to become 4851 at 10% per annum compounded half yearly is. ஸோ ஒன்றுமே இல்லைங்க, ஒரு பிரின்சிபல் அமௌண்ட் 4400 ருபீஸில் இருக்குது, 4400 ரூபாய் எத்தனை வருஷத்தில் 4851 வந்து மாறுது அப்படிங்கிறத நம்மக்கிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ ஆண்டு வட்டி வீதம் வந்து 10% சொல்லிட்டாங்க. ஸோ நமக்கு காம்பவுண்ட் ஹாஃப் இயர்லி, அதாவது அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படணும்னா அதோட ஃபார்முலா நம்ம என்ன சொல்லி கொடுத்தேன், A = P of 1 + R/200 the whole power 2n சொல்லி கொடுத்தனா. சரி, இங்கே நமக்கு ஏ என்ன கொடுத்துருக்காங்க, இது இவ்வளோ ஆகுது அப்படின்னா இதுதான் நம்மளோட மொத்த தொகை. ஏங்கிறது 4851, அசல் தொகை பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளவு 4400, ஆர் வட்டி வீதம் வந்து 10%. நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், என் தான் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ ஏங்கிற இடத்துல 4851ங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், பிங்கிற இடத்துல 4400ங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், 1 + ஆறுங்கிற இடத்துல 10 போடுங்க, /200 the whole power 2n. ஓகேங்களா. ஓகே, அடுத்தது இந்த 4400ங்கிறத இந்த பக்கம் நம்ம கொண்டு வருவோமா. ஸோ 4851 / 4400 ஈக்குவல் டு இது என்ன பண்ணலாம், 10க்கு 10 கேன்சல் பண்ணிட்டா இங்கே 20 இருக்குன்னு அர்த்தம். அப்போ கீழே இங்கே என்ன கொண்டு வரணும், 20. அப்போ கீழே 20ஆல் பெருக்கணும், மேலேயும் 20ஆல் பெருக்கணும். அப்போ இங்கே 20 வந்துடும், இந்த இடத்துல 1 மட்டும்தான் இருக்குது இல்லைங்களா. அப்போ 20 + 1 21 பை இங்கே என்ன வந்துடும், ஒரே ஒரு தடவை டினாமினேட்டர்னா போதும் 20. ஓகேங்க, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே 21/20 ஹோல் பவர் 2n இருக்கு, நமக்கு n தான் தேவை. அப்போ என்னங்க பண்ணலாம், இந்த 21/20 மாதிரியே இங்கேயும் 21/20 கொண்டு வந்துட்டா நம்ம என்ன பண்ணலாம், பேஸ் ரெண்டும் சமமாக இருக்குது, அப்போ அடிச்சுட்டு பவரை வந்து வித்தியாசமாக இருக்கனால ஈக்குவேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாமா. அதுக்கு என்ன ஃபார்ம்லானா, A/m = A/n. பேஸ் ரெண்டும் ஒரே மாதிரியாக இருக்கா, அடிமானம் எப்படி இருக்குது, ஒரே மாதிரியாக இருந்துச்சுன்னா அடிமானத்தை விட்டுட்டு பவர் ரெண்டையும் எடுத்து ஈக்குவல் டு போட்டு எழுதுவோம். ஓகேங்களா, இந்த ஃபார்மேட் படி தான் நம்ம இங்கே ப்ரொசீட் பண்ணணும். ஆனால் என்ன ஒரு இடிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 4851க்கு ஸ்கொயர் நம்பரோ க்யூப் நம்பரோ எதுவும் கிடையாது. அதே போல் தான் 4400க்கும் ஸ்கொயர் நம்பரோ க்யூப் நம்பரோ எதுவும் கிடையாது. இதை நம்ம எப்படி பிரிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, நான் 11 × 441 எழுதுகிறேன். அதே போல் கீழே 11 × 400 அப்படிங்கிறத நான் எழுதுகிறேன். ஸோ இந்த 11 441 பெருக்கி பார்த்தீங்கன்னா 4851 தான் வரும். 11 400 பெருக்கி பார்த்தீங்கன்னா 4400 தான் வரும். இது ஏன் நான் இப்படி 11 இது ரெண்டுலேருந்து வெளியே எடுத்திருக்கேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இது ஸ்கொயர் நம்பர்லேயும் அடங்கலை, க்யூப் நம்பர்லேயும் அடங்கலை. அப்போ இதை ஸ்கொயர் நம்பர் மாதிரி நான் வர வைக்கணும் அப்படின்னா இதிலேருந்து 11ங்கிறத வெளியே பிரித்து எடுக்க வேண்டியதான் எனக்கு இருந்துச்சு. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நிறையா சம்ஸ் கேட்பாங்களா அப்படின்னா, இதே சம்ம தான் ப்ரீவியஸாக கொஷனில் கேட்டிருக்காங்க, இதுவும் ரிப்பீட்டடாகவும் நமக்கு ப்ரீவியஸாக கொஷனில் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, இதை நல்லா மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, நிறைய தடவை ரிப்பீட்டான கொஸ்டின் இது நமக்கு. ஈக்குவல் டு இந்த பக்கம் யாருக்கா 21/20 the whole power 2n. ஓகேங்களா, இப்போ என்ன பண்ணலாம், 11 அடிச்சலாம். இப்போ இந்த 441ங்கிறது எதோட ஸ்கொயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21ஓட ஸ்கொயர். 21 பெருக்கி பாருங்கள், 1 2 2 4, அப்போ என்ன கிடைக்கிது 441. 20 பெருக்குனா 400 வருமா. அப்போ இது 21 ஸ்கொயர், கீழே இருக்கிறது 20 ஸ்கொயர். அப்போ என்ன பண்ணலாம், 2 ஸ்கொயர் சேர்த்து ஹோல் ஸ்கொயர் எழுதலாமா. ஓகே, அப்போ இங்கே 21/20 பவர் 2n. ஸோ எப்போவுமே இந்த மாதிரி வந்துருச்சுன்னா இந்த பக்கம் இருக்க நம்பரை பிரிக்கிறதுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆக தேவையில்லை, எப்படியும் இதை தான் நம்ம கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சு போச்சு. அப்போ இந்த நம்பர் என்ன பண்ணலாம், 21 ஸ்கொயர்னா 441 நல்லா தெரியும். அப்போ 441 கூட எதை பெருக்குனா இந்த 4851 வருதுங்கிறத பார்த்துட்டு கூட இந்த 11 நம்ம ஈஸியாக பிரிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இதில் பிரிக்கிறதுல எந்த கஷ்டமும் வந்து கிடையாது. நீங்கள் திரும்ப ரிப்பீட்டடாக அந்த சம்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க உங்களுக்கு ஈஸியாகிடும். ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ என்னங்க பண்ணலாம், இந்த அடிமானம் ரெண்டுமே சமமாக இருக்கனால அடிச்சுட்டு பவரை மட்டும் என்ன பண்ணலாம், ஈக்குவேட் பண்ணலாம். சரி, இப்போ என்ன பண்ணலாம், இந்த மல்டிப்ளிகேஷனுக்கு 2 இந்த பக்கம் கொண்டு வந்தால் 2/2 மாறுமா, இங்கே n இருக்குது, அப்போ அடிச்சு கொடுத்தா 1. அப்போ n வந்து எவ்வளவு, 1 இயர். அவ்வளோதாங்க, கணக்கு ஈஸியாக முடிஞ்சு போயிடுச்சு. ஆப்ஷன் பி. ஸோ இப்போ கணக்கு ஒரு தடவை ரீகால் பண்ணி பார்ப்போமா. ஸோ அரையாண்டுக்கு ஒரு முறையில் எத்தனை வருஷத்தில்
இந்த 4851 கிடைக்குதுங்கிறத கண்டுபிடிக்க சொன்னாங்க. ஸோ டோட்டல் அமௌண்ட் தெரியும், பிரின்சிபல் அமௌண்ட் தெரியும், வட்டி வீதம் தெரியும், என் கண்டுபிடிக்கணும். ஸோ எல்லாத்தையுமே என்ன பண்ணிட்டோம், சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். இந்த 0க்கு அடிச்சு கொடுத்துட்டு இங்கே 20 இருக்கனால டினாமினேட்டர் 20 ட்ரை பண்ணுறோம். அப்போ மேலே கீழே 20 மல்டிபிள் பண்ணும்போது டினாமினேட்டர் ஒரு தடவை 20ன்னு எழுதிடலாம், நியூமினேட்டர் 20 + 1 21 எழுதிடும். பவரில் 2n இருக்கு. ஸோ இதே 21/20 இங்கேயும் கொண்டு வந்துட்டா இது ரெண்டையும் அடிச்சுட்டு பவர் ரெண்டையும் என்ன பண்ணலாம், ஈக்குவேட் பண்ணலாம். அதனால என்ன பண்ணுறோம், இந்த 4851 11 × 441 பிரிக்கிறோம். இந்த 4400 11 × 400 பிரிக்கிறோம். ஏன்னா இந்த ரெண்டு நம்பரையும் பார்க்கும்போது ஸ்கொயர் நம்பர்லையும் வரல, கியூப் நம்பர்லையும் வரல. அதனால தான் இப்படி பிரிக்கிறோம். 11 அடிச்சிட்டா இந்த 441 21 ஸ்கொயர், 400 20 ஸ்கொயர். ஸோ ஸ்கொயரை ஒரே ஒரு தடவை மட்டும் காமனாக வெளியே எழுதிட்டு இந்த அடிமான ரெண்டையும் அடிச்சுட்டு 2 = 2n எழுதுகிறோம். அதுக்கு ஃபார்முலா தான் இந்தது. ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டு அடிச்சிட்டோம் அப்படின்னா n = 1 year. அவ்வளோதாங்க. ஸோ கூட்டு வட்டியில் 2வது மாடல் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ ஃபஸ்ட் மாடல் பார்த்திங்கன்னா காம்பவுண்டட் ஆனுவலி, அதாவது ஒரு வருடத்துக்கு வந்து கூட்டு வட்டி கணக்கிடும் முறை வந்து பார்த்தோம். செகண்ட் மாடல் வந்து என்ன பார்த்துருக்கோம், அரையாண்டுக்கு ஒரு முறைங்கிறத பார்த்துருக்கோம், அதாவது காம்பவுண்டட் ஹாஃப் இயர்லின்னு பார்த்துருக்கோம். ஸோ அடுத்த மாடல் வந்து நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்பவுண்டட் குவார்ட்டர்லி அப்படின்னு இருக்கும், காலாண்டுக்கு ஒரு முறை அப்படிங்கிறது வந்து இருக்கும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.